அதாவது நம்மளை பார்த்து எப்பயுமே திமுக விமர்சனம் பண்ணுவான். இது ஒரு நடிகர் கூட்டம், நடிகர் கட்சி, கரெக்டா? மகேஷ் பொய்யாமொழி யாரு? மொழிப்போர் தியாகிய, மொழிப்போர் தியாகிய. மகேஷ் பொய்யாமொழியில மகேஷ் பொய்மொழி, பொய்மொழினா கூப்பிடுங்க. அந்த மகேஷ் பொய்மொழி இருக்காரு, ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அகில உலக உதயநிதி ரசிகர் மன்ற தலைவர். அவருடைய போஸ்டிங் என்ன தெரியுமா? உண்மையை சொல்லுவா, எனக்கு தானே தெரியும் எல்லா உண்மையும். எம்ஜிஆருக்கு அப்புறம் திமுக பத்தி தெரிஞ்ச ஒரே ஆள் நான் தான், அதுதான் சொல்றேன். எம்ஜிஆருக்கு கலைஞர் திமுக தெரியும், ஆதவர்ஜனாவுக்கு ஸ்டாலின் திமுக பத்தி தெரியும். 2015 40 தோத்து ட்ரெஷரர் ரிசைன் பண்ண காலத்துல இருந்து கூட இருந்தவன். மக்கள் ஏமாந்த மாதிரி நானும் ஏமாந்துவேன். இவர் ஏதாவது நல்லது செய்வாரு, என்ன பார்க்கும் போதெல்லாம் சொல்லுவாரு, அதவ் ஒரு காமராஜர் ஆட்சியை கொடுக்கணும் தான் நான் வந்திருக்கேன், நீங்களா சேர்ந்து வேலை பண்ணுங்கன்னு என்ன பார்க்கும் போதெல்லாம் சொல்லுவாரு. இதை நம்பி நானும் வேலை பார்த்து ஜெயிச்ச பிறகு டக்குன்னு டிபார்ட்மெண்ட் பிரிச்சு ஊழல் பண்ணும் போதுதான் இங்க இருந்தா நம்மள தேவையில்லாம வேற மாதிரி ஊழல்வாதி சொல்லிடுவாங்க, வெளியே வந்துட்டு அண்ணன் திருமாவளவன் கூட போயிட்டேன். இதுதான் உண்மை. அப்ப மகேஷ் பொய்யாமொழியோடைய வேலை என்ன தெரியுமா? 7 வருஷத்துக்கு முன்னாடி அகில உலக உதயநிதி ரசிகர் மன்ற தலைவர். நடிக்க தெரியாத ஒரு நடிகருக்கு உலக ரசிகர் மன்ற தலைவர். ஏன் நடிக்க வச்சாங்க? ஒரு 10 படத்தை நடிக்க வச்சு பிரபலமாக்கி உடனே இளைஞரணி தலைவர், உடனே வந்து எம்எல்ஏ, உடனே அமைச்சர், உடனே துணை முதலமைச்சர், உடனே முதலமைச்சர். தில் இருந்தா எங்க அண்ணன் மாதிரி கட்சியை தனியா ஸ்டார்ட் பண்ணி சினிமாவை விட்டுட்டு அண்ணா தொடங்கிய பிராண்ட் இல்லாம, அண்ணா தொடங்கிய கட்சி இல்லாம, கலைஞர் பேரை சொல்லாம, உங்க அப்பா பேரை சொல்லாம, மாண்புமிகு உதயநிதி அவர்களை தில்ல இருந்த ஒரு கட்சியை நின்று அதே சேப்பாக்கள் தொகுதி நின்று ஜெயிச்சு காமிச்சு பார்ப்போம். ஜெயிச்சு காமிச்சிரு. நீங்க தான் சொல்றீங்களே எங்க தலைவர் விஜய் எல்லாம் ஒரு ஆளு இல்ல நடிகர்னு. தில்லு இருந்த முக ஸ்டாலின் அவர்களே, நீங்க எங்க தலைவர் ஏத்து நில்லுங்க, நில்லுங்க, நில்லுங்க. வந்து கொளத்துருட்டு வெளியே வாங்க, பக்கத்துல பெரம்பூர் நில்லுங்க. இன்னும் 2 நாள் இருக்கு நாமினேஷன், 2 நாள் தானே இருக்கு, வாங்க நில்லுங்க. எதுக்கு பாவம் இங்க இருக்க ஒரு ஆடை வந்து பலிகடாக்குறீங்க? அந்த எம்எல்ஏ பேர் என்னப்பா? புரியல. என்ன பாவம், அவங்களுக்கு ஒரு ஆடு வேணும் இல்ல வெட்டுறதுக்கு. பாவம் அண்ணன், எனக்கு தெரிஞ்சவர் தான் அவரு. கேட்டா வந்து கிறிஸ்துவ தோழர்களுக்கு நாங்கள் வந்து கொடுக்கிறோம், ஒன்னும் கொடுக்க மாட்டாங்க, ஏமாத்துவாங்க.